தங்க பிள்ளையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு முழுமையாக இந்த பதிவினை கேள். ஏனென்றால் 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய அதிசயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு சில நாட்களாக உனக்கு ஒரு சில பேர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சில விஷயத்தை நான் சொல்வதற்காக தான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சில நபரை உனக்கு கனவில் காட்டிக் கொடுக்க போகிறேன். அதற்காக இந்த பதிவினை கண்களை மூடி முழுமையாக நீ கேட்ட பிறகு ஒருவருக்கு ஷேர் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் யார் உனக்கு செய்வினை செய்கிறார்களோ, யார் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக உனக்கு காட்டிக் கொடுக்க போகிறேன். பிறகு இதற்கு என்ன பரிகாரம் நான் சொல்வதை நீ செய்துவிட்டால் அந்த செய்வினையில் இருந்து விடுபடச் செய்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், மங்கள விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சேகரிக்க போகிறாய். இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் உண்ணாமலும் உறங்காமலும் ஒவ்வொரு நேரமும் நரக வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுவும் அக்கத்தில் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் அப்படி இருக்கிறார்களே என்று கண்டிஷ்டி போல் ஒவ்வொரு தருணமும் உனக்குண்டான பிரச்சனைகளும் அதே போல் பல பிணிகளும் நோய்களும் அதிகமாக ஏற்பட்டு இப்பொழுது இருந்த இடத்தில் இருந்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதே போல் எந்த நல்ல காரியமும் சில நாட்களாக நடக்கவில்லை. எது எடுத்தாலும் தடையாகவே இருக்கிறது. எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. பணம் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லை. ஆனால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் குமுறிக் கொண்டிருக்கிறது. தாயே, என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் சந்தித்து கொண்டே வருகிறேனே, யார் எதை செய்தார்கள் என்று என் கண்ணில் காட்டி கொடுக்க மாட்டாயா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க மாட்டாயா? ஒவ்வொரு நேரமும் இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறேனே, வரம் தரும் வாராகி தாயே, என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்க கூடாதா? என்னை ஏறெடுத்து பார்க்க கூடாதா என்று என் தங்க பிள்ளை உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு சில விஷயத்தை பக்குவமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்லி ஒரு சில விஷயங்களை கனவில் காட்டி கொடுத்து இந்த தாயை எப்பொழுது நீ தேடி வருகிறாயோ அந்த தருணத்தில் என் தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு நல்ல செயல்களும் நடக்க போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் எப்படி செய்தால் சரியாக இருக்குமோ அதை அப்படி செய்தால்தான் சரி வரும் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் உன்னை புறம் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். ஒரு சில பேர் உன்னை செய்வினை செய்து எப்படியாவது உன் கதையை முடித்துவிட வேண்டும் என்று வெறித்தனமாக உன் உறவுகளே, அதுவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளே, அதுவும் பழகிய உறவுகள், அதுவும் ஒவ்வொரு தருணமும் இவர்களுக்காக நாம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், இவர்களுக்காக கடன் வாங்கி நல்ல விஷயங்களை செய்வோம், இவர்களுக்காக உயிரையும் விடுவோம் என்று நினைத்தாய் அல்லவா? அவர்களெல்லாம் இப்பொழுது உனக்கு தீவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் இது எல்லாம் என் தங்க பிள்ளை பார்த்து பார்த்து நொந்து போய் இருக்கிறது. மற்றவர்களுக்காக பல விஷயங்களை என் தங்க பிள்ளை இழந்திருக்கிறது. ஆனால் தங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு தருணமும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளைக்கு ஒரு சில நாட்களாக ஏமாற்றக்கூடிய மனிதர்கள், துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு நான் காட்டி கொடுத்து விட்டேன். ஆனாலும் அவர்களை மறக்க முடியாமல் என் தங்க பிள்ளை மனம் குமுறி கொண்டிருக்கிறது. தாயே, என் உறவு மீண்டு வந்து விடாதா? என் உறவு என்னிடம் சேர வேண்டும். என் உறவு என்னை புரிந்து கொண்டு வர வேண்டும். எப்பொழுது என் உறவானது என் ஆதகத்தையும் கண்ணீரையும் மனக்குமுறுகளையும் புரிந்து கொண்டு என்னை தேடி எப்பொழுது ஓடோடி வரப்போகிறது? தாயே, எனக்கு எந்த வகையிலாவது என் உறவை மீட்டெடுத்து என்னை பற்றி புரிய வைத்து எப்படியாவது அவர்களுக்கு செய்வினை செய்திருந்தால் மீட்டெடுத்து கொண்டு வாருங்கள், வரம் தரும் வாராகி தாயே என்று தினமும் எனக்கு தீபம் ஏற்றி அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே.
இதற்காக தான் இன்று ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு சூசகமாக சொல்லித்தரப் போகிறேன். ஏனென்றால் இருக்கக்கூடிய இடத்தில் உனக்கு செய்வினைகளை செய்து உனக்கு உறவுகளிடம் கட்டு போட்டிருக்கிறது. இந்த கட்டானது எவரும் உடைக்க முடியாத அளவிற்கு அந்த அளவிற்கு வைத்திருக்கிறது. ஆனால் உன் இல்லத்தில் இருந்து கொண்டே இந்த கட்டை நீ உடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆனால் இதற்கு என்னதான் வழி தாயே என்று நீ கேட்கிறாயா? இதோ கண்ணீரை வர வைக்காமல் அழுகாமல் இந்த பதிவினை கேள். இன்னும் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் இந்த கட்டை நீதான் உடைக்க முடியாது, ஆனால் நான் வந்து உடைக்கலாம் அல்லவா? ஆம் என் தங்க பிள்ளையே, எப்படி இந்த விஷயத்தை நீ செய்ய போகிறாய், எப்படி இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லித்தரப் போகிறேன் என்று கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. நான் வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, என்னை தேடி முதலில் நீ வர துவங்கு. ஆம் என் தங்க பிள்ளையே, நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன். என்னை முதலில் தேடி வா. பிறகு இந்த நாணயத்தை வாங்கி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த வகையில் செய்ய வேண்டும், எப்படி கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று நான் உனக்கு அனைத்தையும் செய்ய போகிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய கட்டொன்று இருக்கிறது. அதனால்தான் உன் உறவு உன்னை எதிரி போல் பார்க்கிறது. சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் என் தாயே, இப்பேற்பட்ட விஷயமெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அழுவதால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் உனக்கு வழி தெரியவில்லை, ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கிறது, என்னை தேடி வருவதற்கு ஏதாவது உனக்கு தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நீ கண்டிப்பாக என் இடத்தை தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக அதற்கு வழிவகுப்பேன். ஆனால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு கண்டிப்பாக கட்டு உடைய வேண்டும், என் வேண்டுதல் நடக்க வேண்டும் அப்படி என்று கூறிக்கொண்டு அழுது கொண்டிருந்தால் மாற்றம் உண்டாகாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். தங்க பிள்ளையே, நீ உறவு பிரிந்து பல நாட்களாக ஆகிவிட்டது. உன் உறவு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறது. இந்த பதிவு கட்டாயமாக உன் கண்ணில் பட வேண்டும், உனக்கு புரிய வேண்டும் என்றுதான் இப்பொழுது அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை தேடி ஓடி வா. நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் லக்ஷ்மி சொரூபமாக. என்னை தேடி வரும்பொழுது அனைத்து பிரச்சனும் எண்ணி 12 நாட்களில் தீர்த்து வைக்கிறேன். முதலில் உனக்கு கட்டை உடைத்து இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு கண்டிப்பாக நீ அழைத்து செல். நான் உன்னுடைய உறவை எண்ணி 12 நாட்களில் சேர்த்து வைத்து அனைத்து பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே. பிறகு நீ தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாக என்னை தேடி ஓடோடி வா. உன்னுடைய பிரச்சனை அனைத்தும் ஓடோடி விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அடித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை பகிர்ந்துவிடு. நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு. நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எண்ணி 12 நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறாங்க. எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க, இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது, சாட்சியாவும் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை உங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு கொடுக்கறாங்க. அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க. அந்த 12 நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க. உறவு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க. இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது. அது எப்படின்னா, அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமையே செஞ்சு கொடுக்கறாங்க. 12 நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது. மறக்காம இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அழைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம். மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா?